வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. நம்மளுடைய AWS டுட்டோரியல் சீரீஸில் இந்த வீடியோவில் AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் AWS ஃப்ரீ டயர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா AWS Amazon.com ஃப்ரீ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த AWS ஃப்ரீ டயருடைய சர்வீசஸ் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைனமோ டிபினா டேட்டாபேஸ் 25 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட் சாயில், காட் டியூட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சர்வீசஸும் வந்து இப்போ டேட்டாபேஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி அதோட லிமிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரீ டயரில் நீங்கள் 12 மந்த்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக எல்லா சர்வீசஸும் அக்சஸ் பண்ண முடியும். அதோடைய லிமிட்டேஷன்ஸும் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா மேலே போயிட்டு கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அப்புறம் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் நேம் கொடுங்க, யூனிக்காக கொடுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில், பாஸ்வேர்டு, அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டைப் இருக்கும். இப்போது ப்ரொஃபஷ்னல் அண்டு பர்சனல். ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா கம்பெனி நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் கேட்கும். பர்சனல் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுக்கு கண்ட்ரி, அட்ரஸ்ஸு, சிட்டி, போஸ்டல் கோட் கேட்கும். இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் கொடுங்க. அதுக்கப்புறம் டேட்டாலாம் கொடுத்துட்டு உங்களுடைய கார்டு நேம்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய பில்லிங் அட்ரஸ் கொடுங்க. ஸோ கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இப்போது வெரிஃபிகேஷன்ஸ் போகும். வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்கள் கார்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 rupees அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து 3 to 5 days பிஸ்னஸ் டேஸில் வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. பேங்க் ஆத்தரைஸ்டு பண்ணுறதுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து AWS உடைய எல்லா சர்வீசஸும் 1 by 1 பார்க்கலாம். இந்த பில்லிங்குங்கிறது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ டயர் 12 மந்த்துக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.